பாலைவன பூக்கள் அத்தியாயம் 56. இரவு லேசாக பரவ ஆரம்பித்தது. அந்த சிறுமியோ புது புடவையை கையில் எடுத்து தன்மேல் வைத்து பார்க்க அவ்வளவுதான். ஏய் ஏய் ஏய், அதை கீழே போடு என பட்டன பிடுங்கிக் கொண்டாள் அவள். அவள்தான் கோமலா. ஏம்மா, அது நல்லா இருக்கு. மோகனா, உனக்கு சம்மந்தம் இல்லாத பொருளை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சிறுமி முகத்தை தொங்க போட அவள் கையில் பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்தவள் தான் இருக்கும் காலனி வீட்டுக்கு பின்னே இருந்த குடிசையில் போய் சிறுமியை தங்கச் சொன்னாள். போர்வையை கொடுத்து கடையில் வாங்கி வந்த உணவையும் கொடுத்துவிட்டு, இங்கேயே தூங்கு, அம்மா காலையில் உன்னை கூப்பிட்டுக்கிறேன், நைட்டு நேரத்தில் எங்கேயும் போயிடாத, ஒன்றுக்கு போகணும்னா எழுந்து விறகு கட்டக்கிட்ட போயிட்டு வந்துட்டு படுத்துக்கோ தாய் சொல்ல அவளும் சரியென மண்டையை ஆட்டினாள். மணி 9 தாண்ட பார்சலில் இருந்த பரோட்டாவை சாப்பிட்டு அந்த சிறுமி தூங்க குடிசையின் சாக்குத்தட்டியை இழுத்து சாத்திவிட்டு காலனி வீட்டில் காத்திருந்தாள் கோமலா. அதுவும் மஞ்சள் நிற புடவையில் தலை நிறைய மல்லிகை பூவுடன். வீட்டில் மஞ்சள் நிற குண்டு பல்ப் எரிந்தது. சில கேலண்டர் தேதி கிழிக்காமல் விட்டிருந்தது. அம்மா ஆட்சி காலத்தில் கொடுத்த விசிறி பல செல்லோட்டை போட்டப்பட்டு லேசாக சுற்றி கொண்டிருந்தது. தன்னை அலங்கரித்து கொண்டவள் கண்ணாடியில் முன்னும் பின்னும் திரும்பி பார்த்து முதுகை முழுவதுமாக காட்டிய ஜாக்கெட்டை நன்றாக உற்று பார்த்து கொண்டிருக்க கதவு தட்டும் சத்தம் கேட்டது. உடனே வாங்கி வைத்திருந்த வாசனை திரவியத்தை எடுத்து தன்மேலும் வீட்டுக்குள்ளும் அடித்து கொண்டவள் கதவை திறக்க நின்றிருந்ததோ வேறொரு பெண்மணி. என்னடி கோமு, நீ வேலைக்கு வரலையா? இல்லக்கா, இன்னைக்கு வீட்லேயே வேலை. எவண்டியது இந்த காலனி வீட்டையும் தேடி வந்து நிற்கிறவன்? காலனி வீட்டை பார்த்தா வரானுங்க, எவன் நல்லா பார்த்து தான் வரானுங்க. காலை விரிக்க கால் போதாதா? காலனி வீடு எதுக்குக்கா என சிரிக்க எதிரே நின்றிருந்த பெண்மணியும் அழகாக தான் இருக்க, 500 1000 சேர்த்து வாங்கிக்கோ, பிள்ளைக்கு அடுத்த மாதம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நல்ல வேலை ஞாபகப்படுத்தினக்கா. இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது தூரமாய் ஒரு புல்லட் வர, அவர் தான்னு நினைக்கிறேன், நீ கிளம்புக்கா. என்னடி, கொஞ்சம் வயசான ஆள் மாதிரி தெரியுது. வயசா இருந்தா என்ன, வயசானவனா இருந்தா என்ன, நீ போக்கா சீக்கிரம் என அவளை அனுப்பிவிட்டு இவள் உள்ளே இருக்க வந்து இறங்கியதோ நாகராஜன். வரவேற்பெல்லாம் பலமாக இருக்க வீட்டுக்குள் வந்தவரோ வீடு மொத்தத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு கொண்டு வந்திருந்த கேமராவை எடுத்து ஆங்கிள் பார்த்தார். சார், என்ன பண்ண போற நீ என பயந்து போய் அவள் கேட்க, உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்? வேற எதுக்கு? அதுக்கு தானே. அது அப்புறம் இப்போ இது மாதிரி ஃபோட்டோ எல்லாம் நீயும் போஸ்ட் கொடுக்கணும். சார், கவலைப்படாத, முகம் தெரியாது, யார் பார்த்தா என்ன? முடியாது என சொன்னவள் நெஞ்சம் பயம் கொண்டது. ஏமா கோமலா, காசு வாங்கிட்டு உடம்பு வைக்கிற, கண்டதை செய்ய சொன்னாலும் கூச்சப்படாமல் செய்கிற, இதை செய்ய என்ன வந்தது? வேணாம் சார், பயமாக இருக்கு. ஆட, பயம் எதுக்கு? ஆசடு, இப்படித்தான் எடுப்பேன், வந்து இதில் பாரு நீ என வேணியின் புகைப்படத்தை முகமில்லாமல் காட்ட அதை பார்த்த இவள் அருவருத்து போனாள். ஹேய், இதெல்லாம் எவ்வளோ ரேட்டு தெரியுமா? நீயும் இது மாதிரி போஸ்ட் கொடு, வழியே இல்லாமல் உனக்கு காசு கிடைக்கும். ஆனால் சார், நேரத்தை வீணடிக்காத, ஓகேனா சொல்லு, இல்லைன்னா நான் கிளம்புறேன் சொன்ன நாகராஜன் கதவை நோக்கி போக, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் என சொன்னது ஞாபகம் வர சரி என ஒத்துக்கொண்டாள். அலங்காரம் கலைக்கப்படவில்லை, அழகு முகத்தில் அசதி இல்லை, அணு அணுவாக அனுபவிக்கும் வலியும் இல்லை. ஆனால் காசு என நாகு கொடுத்த 6000 பார்த்து அவள் வாயையே பிளந்து விட்டாள். இனி இப்படியே பணத்தை சம்பாதித்து விடலாம் என நினைத்து கொண்டவள் விடியும் நேரம் உடையை மாட்ட, எங்க அதுக்குள்ளே முடிச்சுட்ட, என்னைய கவனிக்க வேணாமா? சாரி சார் என புடவையே அவிழ்த்தாள். ஹேய், அதெல்லாம் வேணாம், நீ என்ன ஜாதியோ என்ன குடும்பமோ எல்லாத்தையும் சொருவிட முடியாது. வாயிலுள்ள லிப்ஸ்டிக் எல்லாம் தொடச்சிட்டு வா. வாங்கின காசுக்கு சேவகம் செய்து தானே ஆக வேண்டும். எல்லாம் முடித்து நாகு கிளம்ப இவளோ உடனடியாக உடையை மாற்றி வீட்டை சுத்தம் செய்து அந்நேரத்தில் தரையில் தண்ணீரை ஊற்றி அலசிவிட்டு விசிறியை போட்டு காய வைத்து பாயை போட்டு அவளது பிள்ளையை தூக்கி வந்து படுக்க வைத்தாள். பிள்ளையின் காலடியில் அவளும் உறங்கினாள். படத்துக்கு போகலாம் என கூட்டிக் கொண்டு வந்த ராஜதுரை கவிதாவின் தோளில் கையை போடுவதும் கையை கிள்ளுவதும் காதை சுரண்டுவதும் என இருக்க அவளுக்கு கடுப்பாகி போனதுதான் மிச்சம். கவிதா, உனக்கு என்ன உணர்ச்சியே இல்லையா? சார், ஏன் உடம்பை பார்த்து உணர்ச்சி வேற எதுக்கு எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கே தெரியும் இந்த கல்யாணத்தை எங்கள் அம்மா காசுக்காகத்தான் பண்ணி கொடுக்குறாங்கன்னு. உங்களுக்கும் ஊரில் வேற யாரும் பொண்ணு தரலைன்னு தான் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இதில் என்கிட்ட உணர்ச்சி எதிர்பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? என் கூட உட்காந்து படம் பார்க்குறது வேஸ்ட்டு தான். அப்போது எதுக்கு தியேட்டரில் காசு செலவு பண்ணிக்கிட்டு? வா என அழைத்து கொண்டு போனவன் பாப்கார்ன் பெப்சி எல்லாம் வாங்கி கொண்டு போய் காரில் வந்தான். அதே படத்தை தனது லேப்டாப்பில் போட்டு விட்டவன் அவளோடு சேர்ந்து பார்க்க அரை மணி நேரத்திற்கு மேலாக அமைதியாகத்தான் இருந்தாள். அதற்கு பிறகு படம் நன்றாக போக இவளும் சேர்ந்து சிரித்து கைத்தட்டி விசிலடித்து சந்தோஷமாக ஆர்ப்பாட்டமாக அந்த இரவில் அவனோடு அமர்ந்திருக்க அவனும் ஓரக்கண்ணால் அவளை பார்த்து கொண்டே படத்தை பார்த்து கொண்டிருந்தான். தன்னுடைய சத்தம் மட்டும் அதிகமாக இருக்கவும் அமைதியாக அவள் வாயை மூடிக்கொள்ள, ஏன் அமைதியாகிட்ட?
நல்லா கத்தி சந்தோஷமா என்ஜாய் பண்ணு என சொன்னவன் காரை எடுத்தான். அவள் பின்னே இருந்து படத்தை பார்த்து கொண்டிருக்க இரவு 8 மணிக்கு மீதம் இருந்த பாப்கார்ன் பெப்சியோடு அவளை அவளது வீட்டில் விட்டவன், நாளைக்கு காலையில் 4 மணிக்கு ஊருக்கு வெளியில் இருக்கிற கிரவுண்டுக்கு போகணும், வந்துடு என சொல்ல, எதுக்கு சார்? என் உடம்பை குறைக்கிறதுக்கா? உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ சிரமம்? குண்டா இருக்கிற பொண்ணை பிடிச்சி உடம்பை குறைச்சி அப்புறம் கல்யாணம் பண்ணுறதுக்கு நார்மலாக இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ வேண்டியது தானே? நீ தானே சொன்ன எனக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. நான் எப்படி யார் வீட்டு வாசலில் போய் பொண்ணு கேட்டு நிற்க முடியும்? உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு 1000 பேர் வருவாங்க. எனக்கு பணத்துக்காக வரவங்க யாரும் வேண்டாம். நான் பணத்துக்காக தானே சார் வந்தேன். என்னை மட்டும் எதுக்கு ஓகே பண்ணீங்க? நீ ஒன்றும் பணத்துக்காக வரலையே. உங்கள் அம்மா தான் உன் அக்கா தங்கச்சி வாழ்க்கையை நினச்சி உனக்கு என்னைய கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாங்க. நீ அவங்க மேலே உள்ள பாசத்துக்காக தானே வந்த. பணத்துக்காக வந்தேன்னு உன்னை நீயே குறைச்சி எடை போட்டுக்காத என சொல்லிவிட்டு பீர் பாட்டிலை வாயில் சரித்து கொண்டு அவன் கிளம்ப, அவன் சொன்னதை கேட்ட இவளோ கண்ணீரோடு போகும் காரையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். சிலம்பு வீட்டிலோ ரகளை நடந்து கொண்டிருந்தது. அந்த புள்ள விரதம் இருந்ததுன்னு சொன்னப்பவே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஆனாலும் நல்ல பிள்ளைன்னு நினச்சி தான் நம்பினேன். அம்மா, நீ உன் காலத்திலேயே எல்லாரையும் வச்சு பேசாத. அவளுக்கு தனிப்பட்ட ஆசை இருக்கும். இதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அதுக்குன்னு இப்படி தான் ஒன்றத்துக்கும் இல்லாத உடைய போட்டுக்கிட்டு அப்படி நடப்பாளா? அதுவும் அத்தனை ஆம்பளைங்க முன்னாடி. அம்மா, இப்பவும் சொல்கிறேன், இது ஒன்றும் உன் காலம் இல்லை. கொஞ்சமாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீ மாறு, இல்லைன்னா வாயை மூடிக்கிட்டு அமைதியாயிரு. என்ன பேசுகிறான்னு கேட்டிங்களா? இப்படி அமைதியாக இருக்கிறதுக்கா தவம் இருந்து ஒத்த பிள்ளைய பெற்றோம்? 2 பேரில் யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுங்க என லிங்கமும் தலையில் அடித்துக்கொள்ளாத குறையாக சொல்ல, நான் எங்க விட்டு கொடுக்கணும்? அந்த புள்ள விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபேஷன் ஷோவுக்கு போயிருக்கு. அங்கே எடுத்த வீடியோவில் கண்டவனுங்க கூட நின்றுக்கிட்டு ஆட்டுக்கறியை அந்த விட்டு விட்டுது. மேல் வீட்டு அக்கா ஃபோட்டோ எடுத்து அனுப்பலைன்னா எனக்கு அதுவும் தெரிஞ்சிருக்காது. என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க அந்த குடும்பம். அம்மா, போதுமா, எல்லாம் ஓரளவுக்கு தான். எத்தனை விரதம் இருக்க சொல்லுவீங்க? அதெல்லாம் விருப்பம் இருந்தால் பண்ணணும், பண்ணலைன்னா விட்டுடணும். அதை விட்டுட்டு பண்ணினாதான் என் வீட்டு மருமகள்னு ஆரம்பித்தது நீங்கள். அவளை பொய் சொல்ல தூண்டினது நீங்கள் தான். உங்கள் மேலே தப்ப வச்சுக்கிட்டு அவளை குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. பேசுவடா பேசுவேன். அந்த பட்டிக்காட்டிலேயே கிடந்து பூவரசி மாதிரி ஒருத்தைய கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா இந்த வாயும் பேசுவேன், இன்னமும் பேசுவேன். உனக்காக தாண்டா வீட்டை மாற்றிக்கிட்டு டவுனுக்கு வந்தோம். உன்னோட படிப்புக்காக, உன்னோட வேலைக்காகன்னு அப்பாவும் நானும் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த நன்றியெல்லாம் இல்லாமல் நேற்று வந்தவளுக்காக இன்னைக்கு வாய்க்கிழியே இப்படி பேசுகிற? நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க தாம்மா, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக நான் கட்டிக்க போகிறவளையும் கஷ்டப்படுத்தணும்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? அவளுக்கு இந்த விரதம், சாமி பூஜையிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. எனக்காக மட்டும்தான் எல்லாத்துக்கும் தலையாட்டினா. இப்போ நானே சொல்கிறேன், இதை எதையும் ஆபரணா பண்ண மாட்டா. உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க. எங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கணுமா? உங்கள் கல்யாணமே நாங்கள் தாண்டா பண்ணி வைக்கணும். இப்போ சொல்கிறேன், அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். சிலம்பும் பிடிவாதம் பிடித்து கொண்டு வார்த்தைகளை விட, தனமும் வார்த்தைகளை விட லிங்கம்தான் இருவருக்கும் இடையில் என்ன பேசுவது என தெரியாமல் குழம்பி போய் நின்றார். ஓ, உனக்கு அந்த அளவுக்கு போயிடுச்சா? அந்த பூவரசிக்கும் உனக்கும் கல்யாணம் ஆனது ஊருக்கே தெரியும். அந்த பூவரசியை விட்டு பிரச்சனை பண்ண சொல்கிறேன். அப்போ எப்படி நீ அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன். அதற்காகத்தான் பூவரசிக்கு ஃபோன் அடித்து கொண்டே இருந்தார். ரகு திருமணத்திற்கு சரி என சொன்னதும் அவசரமாக நல்ல பெரிய இடமாக பார்த்து பெண்ணையும் பார்க்க அழைத்து போனான் மாதவன். நல்ல பெரிய பணக்கார குடும்பம்தான். அதுவும் மிராசுதாரர் வழியில் வந்தவர்கள். குடும்ப கௌரவம், அந்தஸ்து இதையெல்லாம் தலையில் தூக்கி வைத்து ஆடும் பெரிய குடும்பம். முத்துலட்சுமிக்கு இன்றைக்குத்தான் முகத்தில் புன்னகையே வந்திருந்தது. அன்னலட்சுமி வரவில்லை. காரணம், பிரசாத் ஊரில் இல்லாததால் காயத்ரியை பார்த்து கொண்டு அவர் அவளுக்கு துணையாக இருந்தார். கோதண்டம், முத்துலட்சுமி, ரகு, மாதவன், மாதவனின் தாய் மங்கை, நந்தினி, குரு ஆகியோர் மட்டும் வந்திருந்தனர். பேச வேண்டியதெல்லாம் பேசிக்கொண்டிருக்க பெண்ணையும் அழைத்து வந்தார்கள். நல்ல அழகான குடும்ப பாங்கான பெண்தான். ரகு தட்டி கழிப்பதற்கு ரகுவிடம் காரணமே இருக்கக்கூடாது என மாதவன் பார்த்து பார்த்து தேடி கண்டுபிடித்த பெண்தான் இந்த கல்பனா. பெண்ணையும் மாப்பிள்ளையும் மாடிக்கு அனுப்பி பேசச் சொல்ல இருவரும் பேசிவிட்டு வந்து சேர்ந்தனர். கல்பனாவின் பதிலை எதிர்பார்த்து அவளது தந்தை நிற்க, ரகுவின் பதிலை எதிர்பார்த்து முத்துலட்சுமியை காட்டிலும் முதலில் வந்து நின்றது மாதவன்தான். இருவருமே தங்களுக்கு பிடித்திருப்பதாக சொல்ல மாதவனின் முகத்தில் அப்பொழுதுதான் சந்தோஷம் குடிவந்தது. நந்தினியும் கடவுளுக்கு நன்றி சொல்ல ரகுவின் மனது வேறு எதையோ யோசித்துக் கொண்டிருந்தது. அப்புறம் என்ன, நிச்சயத்துக்கு தேதியை குறித்தவர்கள் பேசி முடித்துவிட்டு கிளம்ப, ரகு கிளம்பும் நேரம் கல்பனா அங்கிருந்து கைகூப்பி நன்றி சொல்ல ரகுவும் தான் பார்த்து கொள்வதாக தலையசைத்து விடை பெற்றான். மாதவனுக்கு மனதில் அப்படி ஒரு குதூகலம். போகும் வழியிலேயே அனைவரையும் பெரிய ஹோட்டல் ஒன்றிற்கு அழைத்து சென்று அனைவருக்கும் பிரியாணி பாற்றி வைத்து சந்தோஷமாக வீட்டுக்கு அழைத்து செல்ல, கோதண்டமும் நந்தினிக்கு கிடைத்த மாப்பிள்ளை மாதவனாக இருந்ததில் பூரித்து போனார்.
முத்துலட்சுமியின் மனதிலோ மாதவன் பலபடி உயர்ந்து நின்றான். அத்தியாயம் 57. வேலையை விட்டுட்டு எதுக்கு சார் இப்படி கேமராவும் கையுமா இருக்கீங்க? ஒரே அலைச்சல் தான் போல. பக்கத்து வீட்டு ஆசாமி கேட்க பெருமையாக சிரிப்பது போல நடித்த நாகு, என்ன சார் பண்ண சொல்கிறீங்க? நான் இந்த வயசில் வேலைக்கு போய் சம்பாதிச்சு என்ன ஆக போகுது? உட்காந்து சாப்பிட பேரம்பேத்தி இங்கே இல்லை. எதுக்காக பணத்தை சம்பாரித்து கொட்டி வைக்கணும்? இருந்தாலும் அது நல்ல வேலை இல்லையா? என்ன பண்ண சொல்கிறீங்க? என் சம்சாரமும் படுத்து படுக்கையாகிட்டா. என்னதான் ஆள் போட்டு பார்த்துக்கிட்டாலும் அவளுக்கு நான் பக்கத்தில் இருக்கிறது போல வராது. என் பிள்ளைங்க தான் இந்த பக்கமே எட்டி பார்க்கறது இல்லை. அதான் எனக்கு என் பொண்டாட்டி, அவளுக்கு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். காசுக்கு எந்த பிக்கல் பிடுங்களும் இல்லை. சரிதான். ஆமாம், எதில் உங்கள் ஃபோட்டோ எல்லாம் போடுறீங்க? யூடியூப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமா? அதெல்லாம் இன்னும் போடலை. என் சந்தோஷத்துக்கு எடுக்கிறேன், அவ்வளவுதான். சரி, நான் வரேன். அக்கம் பக்கத்து மனுஷங்களை பார்க்கறதே அரிதாக இருக்குது. வரேன், பார்த்துக்கோங்க வேணிம்மா என குரல் மட்டும் கொடுத்துவிட்டு வெளியேறினார். புன்னகை முகமாக, அடிக்கடி வாங்க, பேசிட்டு இருக்கலாம் என வாய் வார்த்தைக்கு வாயெல்லாம் பல்லாக கூப்பிட்ட நாகு அவர் போனதும் கதவை சாய்த்துவிட்டு மனைவியிடம் வந்தார். என்ன, உடம்புல எந்த அடியும் இல்லை போல? சந்தோஷப்பட்டுக்க. உடம்பு பூரா பல க்ரீம் போட்டு எல்லா தழும்பையும் ஆற்றி வச்சிருக்கேன். இப்போ மாட்டியிருக்கிற டிக்கெட்டு கொஞ்சம் இளம் வயசு, விலை அதிகமாக போகும். ஆவ முடிஞ்சதும் உன்கிட்ட வரேன், சரியா? அவரோ கண்களில் கண்ணீரோடு அந்த கதவை பார்க்க, என்ன கதவு திறந்திருக்கு, ஆனால் தப்பிச்சு போக முடியலேன்னு வருத்தமா? அதெல்லாம் உன்னால் எதுவும் பண்ண முடியாது. கிருஷ்ணவேணி கண்ணீரை மட்டும் சிந்த, ஓ, அந்த தப்பிச்சு போனவ உன்னைய காப்பாற்ற வருவான்னு கனவு கண்டுட்டு இருக்கியா? அது கனவுல கூட நடக்காது. அவ கல்யாணத்துக்கு தயாராகிட்டு இருக்கா. என்ன பார்க்குற? அட, உண்மையாக தான் வேணி. அவளை 2 வாரம் ஃபாலோ பண்ணேன். அழுது ஆர்ப்பாட்டம் ஹாஸ்பிட்டல்னு நிறைய நடந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு மேடம் அமைதியாகிட்டாங்க. பத்திரிக்கை எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு ஓடி போனால. அவளுக்கு ஒரு மொய் செய்யணும், செஞ்சுட்டு வரேன். கணவன் கண்ணடித்து சொல்லி போக வேணியின் மனம் கடவுளை நினைத்தது, துணைக்கு கூப்பிட்டது. ஆனால் நடப்பது தானே நடக்கும். அடுத்த வாரம் திருமணம். எல்லா வேலையும் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தது. அனைவரும் அந்த நாளுக்காக காத்திருந்தார்கள். புது பெண்ணுக்கு உண்டான வெட்கம், கவலை, குழப்பம் என சுசீலா அமர்ந்திருக்க பக்கத்து வீட்டு பெண்கள் அவளை கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி வெட்கப்பட்டா அப்புறம் பிரபு நிலைமை கோவிந்தாதான். கொஞ்சம் கல்யாணத்துக்கு அப்புறம் மிச்சவை, அப்போதான் புருஷன் உன் கைக்குள்ளே இருப்பா. இப்பவே பிரபு அவள் உள்ளங்கையில் தான். எல்லோரும் அவளை கிண்டல் செய்ய திருமண சந்தோஷத்தை தாண்டி அவள் மனதில் ஏதோ ஒரு கலக்கமும் குடியேறி இருந்தது. கண்டிப்பாக அது அன்றைக்கு நடந்த சம்பவம்தான். நிச்சயம் செய்து கொள்ள தேதியை குறிக்க தனக்கு லீவு கிடைக்காது என தட்டி கழித்த ரகு திருமணத்தோடு நிச்சயத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் என சொன்னான். அதெல்லாம் வேண்டாம் மாப்ள. நாம என்ன இல்லாதப்பட்டவங்களா? இல்லை தெரியாமல் நடக்கிற கல்யாணமா இது? எல்லாமே 2 குடும்பத்துக்கும் தெரிஞ்சுதானே நடக்குது. நல்ல விமர்சையா நிச்சயத்தை வச்சுக்கலாம் என அவனது மாமனார் 1000 காரணம் சொல்ல ரகுவால் எதுவுமே பேச முடியவில்லை. பத்தாக்குறைக்கு ரகு வேலை செய்யும் கம்பெனியில் போய் ரகு தனது மருமகன் என சொல்லிவிட அங்குமே அவனுக்கு கவனிப்பு அதிகமானது. இந்த சலுகைகளை எல்லாம் ஒருபோதும் ரகு விரும்பியதில்லை. நிச்சயத்துக்கு 1 நாள் என்ன, 4 நாள் விடுமுறையை அவன் கையில் தந்து அனுப்பிவிட்டனர். காரணமெல்லாம் அவன் கட்டிக்கொள்ளப் போகும் பெண்ணின் தந்தைக்கான மரியாதை. அந்த மரியாதையும் அவர் மேல் உள்ள பயத்தாலும் பணத்தாலும் கௌரவத்தாலும் அந்தஸ்தாலும் கிடைத்தது. அதை அனுபவிப்பதை நினைக்கையில் ரகுவுக்கு ஏதோ புழு உடலில் ஊறுவது போல இருந்தது. தேதியும் குறித்து நிச்சயத்திற்கான நாளும் வந்தது. வெகு விமர்சையாக அனைவரும் அந்த நிச்சயத்தை பற்றி பேசும் அளவுக்கு இருந்தது அந்த விழா. நிச்சயமே இப்படி என்றால் திருமணத்திற்கு என்னவெல்லாம் அவர் கூத்துக்கட்டப் போகிறாரோ என ரகு உள்ளுக்குள் கலங்கினாலும் எடுத்துக்கொண்ட செயலை முடிக்கும் பொருட்டு அமைதியாக இருந்தான். முத்துலட்சுமிக்கு பெருமை தாங்கவில்லை. ஊரில் 1000 பேர் கல்யாணம் பண்ணுறாங்க, உன் மகனுக்கு ஒன்றும் அமைய மாட்டேங்குதுன்னு 1000 பாய் குறை சொன்னது. ஆனால் 1000 பேர் கல்யாணம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணலைன்னு என் மகன் கல்யாணத்தை பார்த்து எல்லாரும் மூக்கு மேலே விரல வைக்க போகிறாங்க. அப்படி நடத்த போகிறேன். காசு போனால் போகுது, சம்பாதிச்சுக்கலாம். என் மகனோட கல்யாணம் இந்த தெருவே மெச்சுற அளவுக்கு நடக்கும். அடிக்கடி முத்துலட்சுமி அன்னலட்சுமியை வெறும் வம்புக்கு இழுத்தார். என் மருமக என்ன ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து வரப்போகிறவளா? அதெல்லாம் காசு பணம் உள்ள மிராசுதார் வீட்டு சம்மந்தம். அந்த பொண்ணு என் பிள்ளைக்கு வந்திருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். எல்லாம் என் பிள்ளையோட குணத்துக்காக. ஊரில் குடிச்சிட்டு திரிஞ்ச பையன் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு காசு பணத்துக்கு பொண்டாட்டியை விட்டு பிரிஞ்சிருக்கும் போது என் புள்ள சம்பாதிச்சு வாட்ட சாட்டமாக வளர்ந்து நிற்கிறான். அவனுக்கு என்ன குறை வரப்போகுது? அதான் கடவுளை பார்த்து நல்ல வரனா இந்த பொண்ணை கொடுத்துருக்காரு. தாய் பேச பேச ரகுவின் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. அம்மா, கொஞ்சம் வாயத்தான் மூடேன். இந்த ஊர் வாயவே உன் கல்யாணத்தை வச்சு தான் மூட போகிறேன். உனக்கு இதெல்லாம் புரியாது, போடா. அங்கு முத்துலட்சுமிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் என்றால் இங்கு மாதவனும் தினமும் மனைவிக்கு மல்லிகை ஸ்வீட் என வாங்கி வந்து அசத்தினான். அந்த சந்தோஷத்தில் குருவையும் தூக்கி கொண்டு அடிக்கடி வெளியே போனான். மாதவன் சந்தோஷமாக வலம் வர
தாயும் அவன் மனத்தில் இருந்த சஞ்சலமெல்லாம் போய்விட்டது என கடவுளுக்கு நன்றி சொன்னார். நந்தினிக்குமே மாதவன் இப்படி பழையபடி கலகலவென சிரிப்பதும் பேசுவதும் குருவோடு நேரத்தை செலவிடுவதும் என இருக்க நந்தினிக்கு மனதார மகிழ்ச்சிதான். எல்லோருடைய மகிழ்ச்சியும் அந்த திருமண நாள் வரும் வரைதான் நீடித்தது. அந்த ஒரு நாள் அனைவரது மகிழ்ச்சியையும் வேரோடு பிடுங்கி தூர போட்டுவிட்டது. 4 மணிக்கு கிரவுண்டுக்கு வா என சொல்லி போன வருங்கால கணவனை தூக்கம் சொக்கும் விழிகளுடன் தேடினாள் கவிதா. அவன் சொன்ன கிரவுண்டில் 4 மணிக்கு பதிலாக 5 மணிக்கு வந்ததற்கே அரை தூக்கத்தில் அப்படியும் இப்படியும் ஆடிக்கொண்டிருந்தாள். அவனோ குப்புறப்படுத்து குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருந்தான் வீட்டில். இவனை நம்பி வந்திருக்க கூடாதோ? சரி, போனையாவது பண்ணுவோம். போன் அடித்து அடித்து போய போனை தட்டிவிட்டு குடிகார கும்பகர்ணன் குப்புறப்படுத்து தூங்கினான். ஆட போங்கடா என அவளோ கிரவுண்டு பக்கம் இருந்த அந்த சிமெண்ட் கட்டிடத்தின் வாசலிலேயே அமர்ந்து முட்டிக்கால்களை கோர்த்து கொண்டு தலையை சாய்த்து உறங்க ஆரம்பித்தாள். சரியாக 5:30 மணிக்கு ஆட்கள் சிலர் வந்து சேர இவள் அமர்ந்திருந்த கோலத்தை பார்த்து மிரண்டுதான் போனார்கள். ஏய், யாரு புலாது? கபடி நாயகர்கள் அவளை யாரோ என்னவோ என சற்று தூரம் தள்ளி நின்று கூப்பிட்டு கொண்டே இருக்க அவளோ அரை உறக்கத்தில் அப்படியும் இப்படியும் புலம்பிக் கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தாள். வேறு வழியே இல்லை என அருகே போய் பார்த்தவர்களோ, ஏ கவிதா, புள்ள, ஏ புள்ள, எந்திரி என அவளுக்கு அண்ணன் முறை வருபவன் அவள் மண்டையிலேயே 2 தட்டு தட்ட பதறி எழுந்தவளோ ராஜதுரை வந்திருப்பான் என பார்த்தால் வந்திருந்ததோ அந்த ஊர் காளையர்கள். என்ன புள்ள இது? உங்க அம்மா உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுடுச்சா? இங்க வந்து தூங்குற? கும்பகர்ணி. சுரேஷ் அண்ணா, நீயா? என்ன பண்றது? என் நிலமை. ஏய், இந்தா, ஓடி ஓடி உடம்ப குறைக்கணும்னு எதுவும் நினச்சிக்கிட்டு வந்தியா? சொல்லுடி புல்டோசரு, நான் வேணா உதவி பண்ணுறேன். எதுக்கு உதவி பண்ணுவேன்? இந்த புல்டோசரை உருட்டி விடுறதுக்கா? அங்கிருந்த பையன்கள் கிண்டல் செய்ய இதெல்லாம் ஏற்கனவே கேட்டு கேட்டு புளித்து போன அவளோ, தூக்க வருதுன்னே, நான் தூங்குறேன். எனக்கு பார்த்தாங்களே ஒரு அருமை மாப்பிள்ளை, அவர் வந்தார்னே என்னை எழுப்பி விடு என சொல்லி அப்படியே அவள் படுக்க, இங்கே பாரு புள்ள, வீட்டுக்கு கிளம்பிப்போ. எத்தனை மணியிலிருந்து இப்படி உட்காந்துருக்க? இல்லைண்ணே, அவர் தான் 4 மணிக்கெல்லாம் கிரவுண்டுக்கு வர சொன்னார். ஒருவேளை வராமல் போயிட்டா வீட்டில் சொல்லி அம்மா அதுக்கு 4 கற்று கத்தும். ஏற்கனவே உடம்ப குறைன்னு சொல்லி சாப்பாடு போட மாட்டேங்குது. இதில் இந்த பிரச்சனையும் சேர்ந்தா சுத்தமாக எனக்கு ஒரு பை தண்ணி கூட கொடுக்காது என அவள் சொல்ல அங்கிருந்த பசங்களுக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. என்ன புள்ள சொல்கிற? பெரியம்மா சோறு போட மாட்டேங்குதா? ஆமாண்ணே, நான் திங்கிறது கொஞ்சம் சோறு தான். என்னவோ இந்த உடம்பு சோறு திங்கிறதுனால ஏறினதா அது நினைக்குது. ஆனால் இந்த உடம்பு சரியாக சாப்பிடாம பொழுதனைக்கும் மில்லுலேயும் வயல்லையும் கிடந்ததுனால ஏறினது. அதோட எனக்கு மாதவிடாய் பிரச்சனை வேற இருக்குது. அதனால் ஏறின உடம்பு. அதுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு அம்மா அனுப்ப மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் சோறு திங்கிறேன்னு சொல்லி சொல்லி சோத்தில் கையை வச்சுக்கிட்டு இப்போல்லாம் நான் சாப்பிட்றதே இல்லை. ரொம்ப அரிதாக இருக்குது சாப்பிட்றது. கொஞ்சம் நிம்மதியாக தூங்க விடு. அதுவரை அவளை புல்டோசர் என கிண்டல் செய்து கொண்டிருந்த அத்தனை பேரும் அவளுக்காக இறக்கப்பட ஆரம்பித்தார்கள். நீங்கள்லாம் ஏன் ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறீங்க? எனக்கு பழகி போச்சு. நீங்கள் சொன்னதெல்லாம் நான் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டேன். எத்தனை பேரோ சொல்லிட்டாங்க. நான் வேணும்னா இப்படி வச்சுருக்கேன். உடம்புல பிரச்சனை, அதனால் இப்படி இருக்குது. இதை சொன்னால் எங்கள் வீட்டில் பிரச்சனையாகுது. நீங்கள் ஏன் என் கதையை கேட்டுட்ருக்கீங்க என அவள் தூங்க போக கேட்டது கார் சத்தம். ராஜதுரை தான் வந்திருந்தான். இவளோ சட்டென சல்யூட் அடிப்பவள் போல பதறிப்போய் எழுந்து அவன் முன்னே ஓடிப்போய் நிற்க, அவனும் எத்தனை மணிக்கு வந்த? நான் தூங்கிட்டேன் என பேசிக்கொண்டே இருக்க, அவளோ கொஞ்சம் தள்ளி நின்று அவன் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். இங்கு நின்றிருந்த பையன்களுக்கு ஏதோ அடிமையான அவள் தன்முன் நிற்கும் ராஜாவுக்கு பதில் சொல்வது போல தெரிந்தது. ஆனால் அடுத்த நொடியே அவளது தோளில் கையை போட்டுக்கொண்டு இவர்களை நோக்கி அழைத்து வந்த ராஜதுரை, நீங்கள் கொஞ்சம் உடற்பயிற்சி பண்ணும்போது இவளுக்கும் சொல்லிக் கொடுங்க, நான் இங்கே தான் இருக்கேன் என சொல்லிவிட்டு காரில் போய் அமர்ந்து கொண்டான். அவர்களும் அவளுக்கு முதலில் ஓடுவதற்கு ட்ரைனிங் கொடுக்க, ராஜதுரையோ காரில் இருந்த பீரை எடுத்து இன்னொரு வாய் குடித்துவிட்டு அக்கடா என படுத்தான். அத்தியாயம் 58. காலையிலேயே கச்சேரியை ஆரம்பித்திருந்தனர் தனமும் சிலம்பும். இடையில் நின்று சமாதானம் பேசி பார்த்த லிங்கமும் கடுப்பாகி கடைக்கு கிளம்பி போய்விட இவர்களது சண்டை இன்னும் ஓய்ந்த பாடு இல்லை. என்னதான் சிலம்பு நீ நினச்சிட்டு இருக்க? நீயும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிற. அந்த புள்ளையும் சொல்கிறத கொஞ்சம் கூட காதில் வாங்க மாட்டேங்குது. 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கீங்க? அம்மா, உங்ககிட்ட நான் பல முறை சொல்லிட்டேன். இது உங்கள் காலம் இல்லை. எங்களோட வாழ்க்கையை எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் வாழ போகிறோம். அதுக்கு தடையாக நீங்கள் நிற்காதீங்க. உங்களுக்கு புண்ணியமாக போகும். நான் உங்களுக்கு தடையாக தெரிகிறேனா? அத்தனை பேர் முன்னாடி அரைகுறை உடையில தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு அது என்ன பேச்சுன்னு நான் கேட்கக்கூடாதா? எந்த காலத்துலம்மா இருக்கீங்க? இதெல்லாம் இப்போ ரொம்ப சகஜம். கொஞ்சம் அமைதியாக இருங்க. உங்களுக்கு பிடிக்கலையா ஒதுங்கிக்கோங்க. அதை விட்டுட்டு இன்னொரு தடவை பூவரசிக்கு ஃபோன் போடுறேன், அவங்க அப்பா வீட்டுக்கு ஃபோன் போடுறேன்னு என்னை மிரட்டுற வேலை வச்சுக்காதீங்க. மிரட்டெல்லாம் இல்லை, ஃபோன் பண்ணேன், அந்த கழுதை எடுக்கலை. இன்னொரு தடவை இப்படி பிரச்சனை பண்ணினீங்கன்னா அப்புறமா இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன்.
சிலம்பு, வார்த்தை தடிக்குது, பார்த்துக்க. இப்போ வந்து அவளுக்காக எங்களை தூக்கி போட்டுட்டு போறேன்னு சொல்ற? இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? நீங்க நடந்துக்கிற முறையை பொறுத்துதாம்மா என்னோட பேச்சு மாறுது. பூவரசியோட சாப்டர் என்னோட வாழ்க்கையில முடிஞ்சிருச்சு. இனி அவளுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. அவளை இன்னொரு தடவை என் வாழ்க்கையில கொண்டு வந்து என் வாழ்க்கையை நரகமாக்கிடாதீங்க. உன் வாழ்க்கை நரகம் ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன். அந்த புள்ள நான் சொல்கிற மாதிரி இருந்தாதான் உனக்கு அவளுக்கும் கல்யாணம் நடக்கும். இல்லைன்னா பூவரசியை விட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி நீ தாலி கட்டி விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லுவேன். நீங்கள் அவ்வளோ தூரம் போனீங்கன்னா எனக்கும் வேற வழி இல்லைம்மா. பூவரசி கழுத்தில் நீங்கள் என்னை கட்டாய தாலி கட்ட சொன்னீங்கன்னு அதே சட்டத்துக்கு முன்னாடி நானும் சொல்லுவேன். ஏன்னா அவனும் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நிற்க, அவ்வளோ தூரம் போயிட்டியா, சரி நீயா நானான்னு பார்த்துடுவோம் என மகனோடு சடுத்தம் பண்ணி கொண்டிருந்தார். சிலம்பு கடுப்பாகி கிளம்பிவிட அக்கம்பக்கத்து வீட்டு பெண்களிடம் புலம்பினார் இவர். சரி, பூவரசியை பேச சொல்லி மகனை மிரட்டி பார்ப்போம் என போனை போட்டார். இந்த முறை போன் எடுக்கப்பட்டது. அதுவும் தாமரையால். என்ன தாமரை, பூவு இல்லையா? பூவை பற்றி என்ன விசாரணை? ஏன் இன்னும் அவள் வாழ்க்கையில் எதுவும் சிக்கல் பண்ணணுமா? என்ன தாமரை இது, இப்படி பேசுகிற? அண்ணன் நல்லா இருக்காரா? அது அவர் சாக கிடந்தப்போ கேட்டிருக்கணும். இப்போ கேட்டு என்ன பண்ண போகிறீங்க? எதுக்கு இப்போ வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிற? பேசவே கூடாதுன்னு தான் இருந்தோம். இனி ஃபோன் அடித்து தொந்தரவு பண்ணாதீங்க. நல்ல முறையில் பேசியதோடு தாமரை ஃபோனை வைக்க பார்க்க, என்ன தாமரை, அது ஏதோ போராத காலம், எல்லாம் நடந்து போச்சு. மனுஷனா பிறந்தா தப்பு பண்ணுறது தான். அதுக்குன்னு சொந்தம் இல்லைன்னு ஆகிடுமா? சொந்தம் சோகத்தில் கூட நிற்கணும். அது விட்டு காரண காரியத்துக்கு மட்டும் வந்து நிற்கக்கூடாது. இல்லை தாமரை, நான் அப்படி பண்ணுவேனா? ஏதோ புள்ள ஆசைக்கு அப்படி ஆடிட்டேன். அது தப்புன்னு இப்போதானே புரியுது. சரி, அதை விடு. இப்போ உன்கிட்ட நான் ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். சிலம்புக்காகத்தான். நீ பூவுகிட்ட சொல்லு, என் பையனுக்கு நான் மெனக்கெட்டு செய்வா. இதை கேட்டதும் தாமரையின் கண்கள் எதிரே நின்ற பொன்னுச்சாமி மற்றும் பூவரசியை முறைத்து தள்ளியது. நீ பூவிருந்தா ஃபோனை கொடு தாமரை. முறைப்போடு தாமரை ஃபோனை கொடுக்க, வாங்கி ஸ்பீக்கரில் போட்ட பூவு என்ன விஷயம் என கேட்க, நல்லா இருக்கிய மருமகளே என ஆரம்பித்த தனத்தின் வாயிலேயே 2 கொடுக்குமாறு கடவுளிடம் வேடினார் தாமரை. உங்களுக்கே அசிங்கமா இல்லை? யாருக்கு யார் மருமக? பூவு என்ன பூவு? ஏமா, உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் இப்படி தான் பண்ணுவீங்களா நீங்கள்? நான் தான் பைத்தியம் பிடிச்சி போய் உங்கள் பையனுக்காக செஞ்சேன். இதே உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தால் இப்படி பண்ண விடுவீங்களா? காசு பணம் இல்லாத ஆளுங்க என்ன சொன்னாலும் தலையை ஆட்டிட்டு பண்ணிடுவோங்கிற நினப்பு தானே. இப்போது அதெல்லாம் தெளிஞ்சுட்டு இன்னொரு முறை ஃபோன் பண்ணீங்க, அப்புறம் நீங்கள் பண்ணினதையெல்லாம் சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தள்ளிடுவேன். பூவின் வார்த்தைகளில் தாமரை குளிர்ந்துதான் போனார். இன்னொரு முறை ஃபோன் பண்ணால் போலீஸ் தான் வீட்டுக்கு வரும். எனக்கு கல்யாணம் ஆக போகுது. இன்னொரு முறை என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. இப்போ பேசின பேச்செல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். போலீஸ்கிட்ட கொடுத்துடுவேன் சொல்லிவிட்டு பட்டன ஃபோனை வைத்து விட்டாள் பூவு. தனத்துக்கு மூக்கை உடைத்தார் போல இருந்தது. அக்கம்பக்கம் வீடுகளில் பூவரசி என்ன சொன்னால் என தனத்திடம் கேட்க, அவளுக்கு நான் ஃபோனே பண்ணல, இதை நாமளே பார்த்துக்கலாம் என சொல்லி மழுப்பி விட்டார். இரவு கணவன் வந்ததும் இதை சொல்லி சொல்லி புலம்ப, இவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்ட சிலம்புவோ, அப்பாடி நமக்கு பிரச்சனை இல்லை என சந்தோஷமானான். அபர்ணாவின் தந்தையிடம் மறுநாள் ஃபோன் செய்து தனம் பேச, அவரோ மகளை விட்டு கொடுக்காமல் பேச, தனத்துக்கு எல்லாம் தன் கைவிட்டு போவதைப் போல இருந்தது. அவசரமாக இருவருக்கும் திருமணம் செய்து வைத்துவிட்டு அதன் பிறகு எப்படியும் அபர்ணாவை மாற்றிவிடலாம் என ஒரு ஐடியா செய்து சொல்ல, இப்போ எதுக்கு கல்யாணம், இன்னும் 1 வருஷம் போகட்டும் என லிங்கம் சொல்ல அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் தான் பிடித்த பிடிவாதத்தில் நின்றார். பூவரசிக்கு முன்னாடி தன் மகனுக்கு திருமணம் செய்ய நினைத்தார் தனம். பூவரசி தனத்திடம் இப்படி பேசியதை தாமரை கவிதாவிடம் சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டார். கவிதா அதை அப்படியே மணிவேலுக்கு சொல்ல அவனுக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம். மூவரும் இதை சந்தோஷமாக செலிப்ரேட் செய்யும் விதமாக டவுனுக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட கடைக்கு போக அதே இடத்திற்கு வந்து சேர்ந்தான் ராஜதுரை. வந்தவன் குடித்திருந்தான். அது அவனுடைய ஐஸ்கிரீம் கடைதான். தனக்கான பணத்தை கல்லாவிலிருந்து எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். அவன் குடிபோதையில் இருக்கிறான் என அவனது தள்ளாட்டத்தில் தெரிய கவிதாவிற்குத்தான் சங்கடமாகி போனது. அந்த இடத்தில் மணிவேல் அவளது மனதை பேசி மாற்றிவிட்டான். அப்படியே இன்னும் ஒரு முடிவை எடுத்தான். அன்றைக்கு மாலையே ராஜதுரையை போய் பார்த்து பேசலாம் என்ற முடிவுதான் அது. அந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி கேட்குமா என்பது அதுக்கு தான் தெரியும். கோகிலா இதோடு பல முறை கேட்டுவிட்டாள் எங்கு போகிறோம் என. ஆனால் பதில் சொல்லாத நாகு அவளை கூட்டிக் கொண்டு போனார். அதான் காசு தரேன்ல, அப்புறம் என்ன, வாயை மூடிட்டு வா, ஏதாவது செய்து விடுவானோ என பயத்தில் மணிப்பர்சுக்குள் ஒரு சிறு கத்தியை எடுத்துக்கொண்டு வந்திருந்தாள். உன்னுடைய உடலுறவு வேண்டாம் என சொன்னவர் பல இடங்களில் வரும் கதாநாயகிகள் போல அந்த அருவியில் நிற்க வைத்து பல புகைப்படங்கள் எடுத்தார். சார், முகத்தை காட்டிட மாட்டீங்களே? உன் முகத்தை பார்த்து எவனுக்கு என்ன கிடைக்க போகுது? முகத்தை போட்டுடாதீங்க சார். ஏய், அதான் சொல்கிறேன்ல, வாயை மூடு தோணன்னு. அவளை பலவிதமாக புகைப்படம் எடுத்தவர் அதையெல்லாம் ஆன்லைனில் போட்டு அவளை அழைத்து போனார். சார், இந்த போட்டோ வச்சு எப்படி சார் பணம் வரும்? ஏன், நீ பண்ண போறியா? சரி சொல்லு,
உன்னை தவிர உன் ஏரியாவில் யார் இது மாதிரி ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுப்பா? யாரும் இல்லை சார். சரி சரி கிளம்பு. அவளை அழைத்து கொண்டு காரில் வர கோவிலுக்கு போய் வந்த சுசீலா பக்கத்து வீட்டு பெண்ணோடு ஆட்டோவில் ஏறப்போக பார்த்து விட்டாள் நாகராஜனை. கோகிலாவை இறக்கிவிட்ட நாகராஜன் தலையசைத்து புறப்பட அந்த பெண்ணும் ஓடி வந்து இவள் இருந்த அதே ஆட்டோவில் ஏறினாள். அவசரமாக மணிப்பர்சுக்குள் காசை நுழைத்து அதை தன் மாராப்புக்குள் பத்திரப்படுத்திய அந்த பெண்ணும் சந்தோஷமாக போனை போட்டு, இந்த வாரத்தில் பிள்ளைக்கு யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்துடலாம் என பக்கத்து வீட்டுக்காரியுடன் பேசி கொண்டிருந்தாள். அவளது ஏழ்மை நிலைக்காகத்தான் நாகராஜனோடு பழகுகிறாள் என தெரிந்தாலும் உண்மை நிலையை சொல்லி நாகராஜனின் உண்மை முகத்தை இவள் அறிய செய்ய வேண்டும் என சுசீலா நினைத்தாள். ஆனால் தன்னோடு இருக்கும் பக்கத்து வீட்டு பெண் முன்னாடி அதையெல்லாம் பேச முடியாது என அமைதியாகி விட்டாள். கோகிலா போய் இறங்கிய ஏரியாவை பார்த்து கொண்டாள் சுசீலா. பின் தன் வீட்டுக்கு போனதும் மறுபடியும் அதே நினைவலைகள். ஆனால் இடையிடையே அகிலாவும் பிரபுவும் அவளுடன் பேசிக்கொண்டே இருக்க அந்த எண்ணத்திலிருந்து கொஞ்சம் வெளிவந்தாள். நாகராஜன் வீட்டுக்கு வந்து அனைத்து போட்டோக்களையும் சரிபார்த்து கொண்டிருக்க கிருஷ்ணவேணியோ கணவனை கூப்பிட்டு கொண்டே இருந்தார். என்ன என எரிச்சலாக நாகு கேட்க தனக்கு ஏதோ அசூசியாக இருப்பதாக சொல்ல, அதெல்லாம் எங்கும் மருத்துவரிடம் அழைத்து போக முடியாது என காட்டுக்கத்தல் கத்தினார். சற்று நேரத்தில் படுக்கையில் முழுவதும் வாமிட் செய்து வைத்த கிருஷ்ணவேணி அசதியில் மயங்கியே விட்டார். வெகு நேரம் மயக்கத்திலேயே கிடக்க நண்பனான மருத்துவரை வரச் சொன்ன நாகராஜன் கிச்சனுக்கு காஃபி போட போய்விட பரிசோதித்த மருத்துவர் அதிர்ந்து போய் கேட்டார், தங்களுக்கு மாதவிடாய் இன்னும் நிற்கவில்லையா என. என்ன விஷயம் என கிருஷ்ணவேணி கேட்க அவர் வயிற்றில் கரு உருவாகுவதாக சொல்ல அதிர்ந்து போனார் கிருஷ்ணவேணி. நிச்சயம் ஒரு வழியாக விமர்சையாக நடந்து முடிந்தது. ஊரே அதை பற்றிய பேச்சுத்தான். ஆனால் நிச்சய மோதிரத்தை ரகு வீட்டுக்கு வந்ததுமே கழற்றி தூர போட்டு விட்டான். என்ன ரகு இது, எதுக்கு மோதிரத்தை கழட்டின? முதல்ல அதை போட்டுக்க. இல்லம்மா, கைக்கு ரொம்ப இறுக்கமா இருக்கு. அதுக்குன்னு இன்னைக்கு தாண்டா நிச்சயம் முடிஞ்சிருக்கு, மோதிரத்தை போட்டுக்கோ. அம்மா, மோதிரம் போட்டுக்கிட்டாதான் நிச்சயம் செல்லுபடி ஆகும்னு இல்லை, கொஞ்சம் சும்மா இருங்கம்மா, எனக்கு அசதியா இருக்கு என ரகு போய்விட, என்ன பிள்ளையோ, என் மருமக வந்துதான் இதையெல்லாம் சரி பண்ணணும் என முத்துலட்சுமி கடவுளை வேண்டிக் கொண்டு போக, பிரசாத்தோ நிச்சயம் முடிந்த கையோடு மனைவியை தான் பார்த்திருக்கும் புது வீட்டுக்கு அழைத்து போகலாமா என தாயிடம் கேட்டான். அவரும், இல்லப்பா, கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கட்டும், இங்கே தான் நோட்டெல்லாம் போட்டாச்சுல்ல, குழந்தைக்கும் அம்மாவுக்கும் இங்கேயே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நான் அப்புறம் எதுக்கு இருக்கேன், என் மருமகளை நான் பார்த்துக்க மாட்டேனா? காயத்ரி என்ன சொல்வது என தெரியாமல் தடுமாறினாள். நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை இதை விட நல்லா பார்த்துக்கிறேன் என தொடர்ந்து மாமியார் இனிப்பாக பேச, என்ன செய்வது என தெரியாமல் பிரசாத் மனைவியை 2 நாள் மட்டும் அழைத்து போய் வைத்துவிட்டு திரும்ப கொண்டு வந்து விடுவதாக சொல்ல, அதற்கு அன்னலட்சுமி அந்த ஆட்டம் ஆடினார். இறுதியில் மருமகளுக்கு சந்தோஷம் எனவும் அனுப்பி வைத்தார். முத்து ஒரு பக்கம் அனைவரிடமும் மருமகளை பார்த்தியா இல்லையா, தங்க சில கணக்கா இருக்கா என பெருமை பீற்றிக் கொண்டிருந்தார். என் மகன் சொன்னால் போதும், அந்த 7-8 மில்லையும் அவன்தான் ராஜா என தாய் பெருமையாக போனில் பேசிக் கொண்டிருக்க ரகுவிற்கு தலையில் அடித்துக் கொள்ளலாம் போல இருந்தது. மாதவன் அன்றைக்கிரவு நெடுநேரம் நந்தினியோடு சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தான். ரகுவுக்கு கல்யாணமாக போகுது, நம்மளோட கடமை முடிஞ்சிடும், சந்தோஷமா ஜாலியா இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டு ஒரு லாங் ட்ரிப் நாம 4 பேரும் போயிட்டு வரலாம், நீ, நான், குரு, அம்மா எல்லாரும் போகலாம் என்றான். நந்தினியும் நிலைமை மாறுவதை எண்ணி சந்தோஷம் கொண்டாள். அடுத்த வாரம் திருமண நாள் வந்தது. பெண் தேவதை என முத்துலட்சுமியால் அழைக்கப்பட்ட கல்யாண பெண் தனது வேலையை காட்டி அங்கிருந்து போயிருந்தால் தன் காதலனோடு. மண்டபம் களைகட்ட ஆரம்பித்தது. அத்தியாயம் 59. கல்யாண மண்டபம் கலையிழந்து போய் கிடந்தது. சண்டை கச்சேரி ஒரு பக்கம் களைகட்டி கொண்டிருக்க பெண் வீட்டார்கள் தலை குனிந்து நின்றனர். ரகுவோ அவர்களிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. முத்து புலம்பி புலம்பி ஓய்ந்து போனார். அவ்வளோ பொண்ணுங்க என் பையனை தேடி வந்தும் இந்த வீட்டு பொண்ணை பார்த்ததுக்கு எங்களுக்கு நல்ல அவமானம். ஊரில் பொண்ணா இல்லை, என் பையனுக்கு இல்லாத பொண்ணா, இதை எங்கே போய் சொல்கிறது? பெரிய குடும்பம் நல்ல குடும்பம்னு வந்ததுக்கு நல்ல மரியாதை செஞ்சுட்டாங்க. மண்டபம் வரை வந்து அசிங்கப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, முன்னமே சொல்ல வேண்டியது தானே. இப்படி ஒரு பக்கம் ஒப்பாரி, மாப்பிள்ளை வீட்டு சொந்தங்கள் சண்டை என எல்லாம் போக அனைவரது பரிதாப பார்வையும் ரகு மீது வந்தது. ஆளாளுக்கு ஆறுதல் சொல்கிறேன் என பேசி வைக்க அவனுக்கோ என்ன செய்வது என தெரியவில்லை. காதை அவர்கள் வாய்க்கு வாடகைக்கு விட்டு அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தான். என் புள்ள மனசு என்ன பாடுபடும் என முத்து கணவனிடம் சொல்லிக்கொண்டு கதற அவனது தகப்பனும் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்க அன்னலட்சுமியும் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார் முத்துவுக்கு. ஆனால் அதெல்லாம் அவர் காதில் விழவே இல்லை. ரகு எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக, நடந்ததை யாராலையும் மாற்ற முடியாது, யாரும் யாரையும் குறை சொல்ல வேண்டாம், உங்கள் நேரத்தை வீண் பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோங்க, சாப்பிட்டுட்டு கிளம்புங்க என பேசிவிட்டு அவன் கிளம்பி போக, மாப்பிள்ளை வீட்டார்கள் அனைவரும் பெண் பிள்ளை வளர்ப்பு சரியில்லை என பேசி போனார்கள். பெண்ணின் தகப்பன் பயங்கர கோபத்தில் இருந்தார். யார் முன்னாடியெல்லாம் தலை குனியக்கூடாது என நினைத்தாரோ அவர்கள் எல்லோர் முன்பும் தலை குனிந்து விட்டார்.
நடந்தது நடந்துருச்சுப்பா, விட்டுடு என வாய் வார்த்தைக்கு பேசிப்போன சொந்தக்காரர்களின் மனதில் என்ன மாதிரியான வக்கிர வார்த்தைகள் இருக்கும் என அவரால் படிக்க முடிந்தது. பேருக்கு சொல்லும் ஆறுதல்தான் இதெல்லாம். ரகு வீட்டு ஆட்கள் ஒரு வழியாக பலவிதமான சாபங்கள் எல்லாம் கொடுத்துவிட்டு வெளியேற மாதவனின் ஆசையில் பெரிய கல் விழுந்தது போல் ஆனது. அங்கிருந்து கடுப்போடு கிளம்பினான். நந்தினி 1000 ஆறுதல் சொல்லியும் கூட தான் முன்னால் நின்று நடத்திய திருமணம் இப்படி ஆகிவிட்டதே என்ற வருத்தம். அதுவும் இல்லாது ரகுவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண முடியலையே என்ற எண்ணம் எல்லாம் சேர எரிச்சலில் அவன் காரை எடுக்க நந்தினி ரகுவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு மகனை கூட்டிக் கொண்டு வந்தாள் காருக்கு. என்னங்க இது, நீங்கள் தான் மாமாவுக்கு ஆறுதலாக இருக்கணும். நீங்களே இப்படி பாதியில் விட்டுட்டு வரலாமா? வாங்க. அவன் தான் கிளம்புறானே, அப்புறம் என்ன? அப்போ நாம எங்கள் வீட்டுக்கு போகலாம். அவளை திரும்பி பார்த்தவன் தனது தாய் காரில் ஏறவும் அமைதியானான். காரை நந்தினி வீடு நோக்கி விட்டான். மற்ற ஆட்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சத்தமில்லாமல் முற்றத்தில் கூடினார்கள். புலம்பி புலம்பி மயக்கம் வந்த முத்துலட்சுமியை அன்னலட்சுமி பார்த்து கொண்டார். அந்த கல்யாண பெண் தனது காதலனோடு திருமணம் செய்து கொண்டு வந்தாள் மண்டபத்திற்கு. ஜாதியை காரணம் காட்டி தனது ஆசையை நிராகரித்த தனது தந்தையின் முன்பு தன் கணவனை அறிமுகப்படுத்தி வைத்தவள், ஜாதியை காரணம் காட்டி இவரை வேண்டான்னு சொன்னீங்க, நம்ம சொந்தத்தை தலையில தூக்கி வச்சு ஆடினீங்க. ஆனா நான் இப்போ எந்த ஜாதிக்காரனோட போனேன்னு கூட தெரியாத நம்ம சொந்தம் நம்மளை கேவலமாக தான் பேசிச்சு. அவங்களுக்கு தேவை நான் எந்த ஜாதிக்காரனோட போனேன்னு இல்லை, ஓடி போயிட்டேன் அப்படின்னு தான். இதில் எங்கிருந்து ஜாதி வந்தது? பேசுகிறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான். நீங்கள் அதையெல்லாம் தலையில் தூக்கி வச்சு ஆடுங்க, ஆனால் என் தலையில் வைக்காதீங்க. உங்கள் ஜாதி எங்களை எதுவும் பண்ண போகிறது இல்லை. மகள் பேசிவிட்டு போக அந்த தகப்பன் அப்படி ஒரு கோபத்தில் நின்றார். தனது ஆட்களை விட்டு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று மனத்திற்குள் அவர் குறிப்பெடுக்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம், உங்களால் எங்களுக்கு ஆபத்து வரும்னு என அதற்கும் பதில் சொல்லி போனால் அவரது மகள். மாதவனுக்கு உள்ளுக்குள் ஒரு சந்தேகம் வந்து சேர்ந்தது. இதில் எதுவும் ரகுவுக்கு தொடர்பு இருக்குமோ என. சீக்கிரம் அதற்கான விடையை கண்டறிய நினைத்தான். அந்த நாளும் வெகு தொலைவில் இல்லை. ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியான ராஜதுரை காலையிலேயே உணவு வேலை முடிந்ததும் சரக்கும் கையுமாக லேப்டாப் முன்பு அமர்ந்திருந்தான். தன்னுடைய வேலையை ஒரு கையில் கீபோர்டிலும் ஒரு கையில் பீர் பாட்டிலை பிடித்து கொண்டும் செய்து கொண்டிருக்க வந்து சேர்ந்தான் மணிவேல். என்ன பாஸ் இது, நேற்று தான் என்னை வச்சகன் வாங்காமல் பார்த்தீங்க, இன்னைக்கு மறுபடியும் பார்க்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம் என சைகையில் அமரும்படி சொல்லிவிட்டு மீண்டும் பீர் பாட்டிலை வாயில் சிரித்தான். நான் கவிதாவை பற்றி கொஞ்சம் பேசணும். கவிதா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, அவளை பற்றி நீங்கள் என்ன பேசணும்? ஏன், எதுவும் லவ் பண்ணுறாளா? நான் எதுவும் ஹெல்ப் பண்ணணுமா? இல்லை நீங்கள் எதுவும் கவிதாவை லவ் பண்ணுறீங்களா? ஐயோ இல்லை, நான் கவிதாவோட ஃப்ரெண்டு பூவரசியை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன். ஓ, பூவரசியா? கவிதா சொல்லியிருக்கா, பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னா. கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு அதில் எதுவும் பிரச்சனை இல்லையே. நான் எதுவும் உதவி பண்ணணுமா? பணம் ஏதும்? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இது பணத்தை பற்றி பேசுகிற விஷயம் இல்லை, கவிதா பற்றி. அட பாஸ், வந்ததுலேருந்து அதைத்தான் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? மென்று முழுங்காமல் சொல்லுங்களேன். சொல்லிடுறேன், ஆனால் இது உங்களோட தனிப்பட்ட விஷயம். நான் தலையிடுறது தப்பு தான். ஆனால் என்னோட தங்கச்சி கவிதா. கவிதா உங்கள் தங்கச்சியா? ஒரே அம்மா இல்லை, ஆனால் என் தங்கச்சி மாதிரி தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கவிதாவை. நாங்கள் அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் பழகிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? சரி சொல்லுங்க. கவிதா கொஞ்சம் பயந்த சுபாவம், ஆனால் நல்ல பொண்ணு. எனக்கு அது வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசை. எனக்கு கூட அந்த ஆசை இருக்குங்க, அவள் நல்லா இருக்கணும். ஏன்னா அவன் என் பொண்டாட்டியாக வரப்போகிறவ. ஆனால் நீங்கள் இப்படி எப்போ பார்த்தாலும் கையில் பாட்டிலோடு இருந்தால் அவள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அவள் சொன்னாளா நான் கையில் பாட்டிலோடு இருந்தால் சந்தோஷமாக இல்லைன்னு? அப்படி கிடையாது. தான் கட்டிக்க போகிறவர் இப்படி குடியும் குத்துமா இருந்தால் எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கும்? எழுந்து கொண்டவன் மணிவேலை நோக்கி வந்து அவன் அருகே இருந்த சோஃபாவில் அமர்ந்து அப்பவும் அவனுக்கு முன்னையே குடித்து கொண்டே, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் குடிக்கிறேன். நான் குடிக்கிறதுனால கவிதா என்னைக்காவது அஃபெக்ட் ஆனால் வந்து எனக்கு நீங்கள் குடிக்கிறதுனால இது ஆச்சு, இனிமேல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லட்டும், நான் ஒத்துக்கிறேன். அதை விட்டுட்டு இப்படி 3வது மனுஷன் வந்து நீங்கள் குடிக்கிறது தப்பு அப்படின்னு சொன்னால் நான் ஏன் ஏற்றுக்கணும்? இப்போ 3வதாக ஒரு ஆள் வந்து பூவரசியை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை பூவரசிக்காக ஒரு விஷயத்தை மாற்றிக்கங்கன்னு சொன்னால் நீங்கள் மாற்றிப்பீங்களா? நான் செய்கிற ஒரு விஷயம் பூவரசியை கஷ்டப்படுத்துதுன்னா நான் கண்டிப்பாக மாற்றிப்பேன். ஏன்னா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். நான் அவளை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன். லவ் வேறையா? கங்க்ராட்ஸ் பிரதர். கை கொடுத்தவன், அதைத்தான் நானும் சொல்கிறேன். பூவரசிக்கு எதுவும் பிடிக்காமல் உங்ககிட்ட வந்து சொன்னால் நீங்கள் மாற்றிப்பீங்க. ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டால் உங்கள் மனசு தாங்காது. இப்போது நான் குடிக்கிறதுனால கவிதா உடம்புல எந்த மாற்றமும் வரப்போவதில்லை. கவிதா மனசுக்கு கஷ்டமாக இருக்க போகிறதில்ல. அப்படி இருக்கிறப்போ நான் ஏன் இதை நிறுத்தணும்? அப்படியே இருந்தாலும் அதை கவிதா வந்து சொல்லணுமே தவிர நீங்கள் வந்து சொல்லி நான் ஏன் நிறுத்தணும்? உங்களுக்கு புரியுதா பாஸ்? இல்லை நான் இன்னும் சொல்லவா? இதற்கு மேல் இவனிடம் என்ன பேசுவது என தெரியாமல், அப்போது கவிதா வந்து சொன்னால் விட்டுடுவீங்களா?
நான் குடிக்கிறதுனால அவளுக்கு அஃபெக்ட் ஆன மட்டும் அவள் பாதிக்கப்பட்டா மட்டும்தான் இதை நிறுத்துவேன். அப்படி எதுவுமே இல்லாதப்போ எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீ செய்யாதன்னு அவன் வந்து தலையிடக்கூடாது. இப்போ நான் சொல்லலையே, நீ இந்த மாதிரி மணிவேல் கூட பேசக்கூடாது, பூவரசி கூட பேசக்கூடாது, அதை செய்யாத, இதை செய்யாத, அதை செய்யி அப்படின்னு நான் எதுவுமே சொல்லலை. அவளை வெயிட் குறைக்க சொன்னது கூட அவள் ஆசைப்படுறா, அவள் செய்ய மாட்டேங்கிறா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சதுனால மட்டும்தான். எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு அவன் சொன்னான். அவளை நான் கிரவுண்டுக்கு போகணுன்னு சொல்கிறதோ உடற்பயிற்சி செய்ய சொல்கிறதோ எதையுமே சொல்ல மாட்டேன். அவ்வளவுதான் பாஸ். நான் உங்கள் வாழ்க்கையில் நான் வரலை, என் வாழ்க்கையில் நீங்களும் வராதீங்க. இதற்கு மேல் எதற்கு விம்பார் போட்டு விலக்கி கொண்டு கை கூப்பிய மணிவேல், சரிங்க சார், கவிதா இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டா அவள் வாயை திறந்து சொல்கிறாளோ இல்லையோ, அவள் வாய் பேசுறதுக்கு முன்னாடி என்னோட கை தான் உங்ககிட்ட பேசும், அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க என்று விட்டு அங்கிருந்து நடந்தான். ராஜதுரை போகும் அவனை பாட்டிலை வாயில் சரித்து கொண்டு புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தான். இன்னும் திருமணத்திற்கு 4 நாட்களே இருக்க சரியாக நாகராஜன் பார்வையில் மாட்டிக்கொண்டாள் சுசீலா. பியூட்டி பார்லர் போய் புருவத்தை திருத்தி கொண்டு வந்தவள் வழியில் பார்த்துவிட்டாள் நாகராஜனை. அமைதியாக அங்கிருந்து போக பார்த்தாள். ஆனால் அவரும் அருகே நின்ற பெண்களை பார்த்து கைகூப்பி வணக்கம் சொல்லிக்கொண்டு, என்ன சுசீலா, கல்யாணம் ஆக போகுது, இன்னும் எனக்கு சேர வேண்டிய பணம் சரியா வரல, நீயும் வேலைக்கு வரல என புருவத்தை தூக்கி அவளிடம் பேச, உள்ளுக்குள் நடுங்கிய உடலை வெளியில் மறைத்து கொண்டு கைகளை இறுக மூடிக்கொண்டு தட்டு தடுமாறி, பணத்தை கொடுத்துடுறேன் சார், கல்யாணம் முடியட்டும் என சொல்லிக்கொண்டு கடகடவென தோழிகளை அழைத்து கொண்டு வந்து விட்டாள். சுசீலாவின் இந்த பயந்த முகத்தை பார்த்த அந்த பெண்கள் அப்படியே போய் அகிலாவிடம் சொல்ல, அகிலாவும் இதற்காகத்தானே காத்திருந்தார். கடந்த சில நாட்களாக நாகராஜன் எங்கு போகிறார், எங்கு வருகிறார் என தனக்கு தெரிந்த 2 ஆட்களிடம் எல்லாவற்றையும் விசாரித்து வைத்திருந்தார். அதன்படி கோகிலாவும் அவரும் பழகுவது முதற்கொண்டு எல்லாமே அகிலாவுக்கு தெரிந்திருந்தது. அவருக்கான ஸ்கெட்ச் மறுநாளைக்குத்தான் ஒத்தி வைத்திருந்தனர் அகிலாவும் அவரது ஆட்களும். அகிலாவின் கைவசம் 2 பிளான் இருந்தது. ஆனால் அதன் முடிவில் யார் யாருக்கு என்னென்ன என கடவுளுக்கு மட்டும்தான் வெளிச்சம். தன்னிடம் மிஞ்சி இருந்த 1-2 நகைகளை விற்று பணத்தை சுசீலாவிடம் கொடுத்த அகிலா அதை கொண்டு போய் நாகராஜனிடம் ஒப்படைத்து விடலாம் என திருமணத்திற்கு அகிலாவே ஃபோன் செய்து நாகராஜனை கூப்பிட்டாள். நீங்கள் கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எல்லாம் வாங்கிட்டு போயிடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த விஷயத்தை முடிச்சிடலாம். ஏற்கனவே அவள் உங்ககிட்ட வேலை பார்த்த காசெல்லாம் கழிச்சிட்டு மிச்ச பணத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன். கல்யாண நாள், அதனால் முதல் நாள் வரையும் எந்த செலவும் இல்லைன்னா அன்னைக்கு நைட்டு நான் சொல்கிற இடத்துல வந்து பணத்தை வாங்கிக்கோங்க. நாகராஜனும், கண்டிப்பாக வந்து வாங்கிக்கிறேன், முதல் நாள் கல்யாணத்துக்கு தானே கூப்பிடுறீங்க, கண்டிப்பாக வரேன், அன்னைக்கு பரிசம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், நான் வராமையா, சுசீலாவுக்கு ஒரு நல்லதுன்னா நான் கண்டிப்பாக அங்கே இருக்கணும், அப்போது கண்டிப்பாக வந்துடுங்க என்றவர் ஃபோனை வைத்துவிட்டு கடவுளிடம் வேண்டிக் கொண்டார். ஃபோன் பேசி முடித்த நாகராஜன் பக்கத்தில் வாந்தி எடுத்து கொண்டிருந்த மனைவியை கடுப்பில் கத்தி கொண்டு, என்னத்தை தான் தின்னு தொலைச்ச, நான் சாப்பிட்றத தானே உனக்கும் கொடுக்குறேன், அப்புறம் ஏன் இப்படி கக்கி வைக்கிற, இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆளை போடணும் போல என ஃபோனை செய்து மீனாவை வர சொன்னவர் அறை முழுவதையும் சுத்தம் செய்ய சொன்னார். மீனாவும் அறையெல்லாம் சுத்தம் செய்துவிட்டு கிருஷ்ணவேணியிடம் யாருக்கும் தெரியாமல் சில மருந்து மாத்திரைகளை கொடுத்துவிட்டு அவசரமாக அங்கிருந்து வெளியேறினார். வேணி அந்த மாத்திரைகளை பத்திரமாக மெத்தைக்கடியில் பதுக்கி கொண்டு போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு படுத்துவிட்டார். உடல் அசதியாக இருந்தது. என்றைக்கு மருத்துவர் அப்படி சொன்னாரோ அன்றைக்கு அவரது உலகம் இருண்டு போய்விட்டது. குழந்தை இல்லாத ஆட்களுக்கு குழந்தை இருந்தால் சந்தோஷம்தான் பட வேண்டும். இவரது பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்க இப்படி வரும் குழந்தைகளை பார்த்து சந்தோஷம் கொள்ள வேண்டும். ஆனால் அப்படி எதுவும் இல்லாமல் நிலைமை விபரீதமாக இருக்க கடவுளிடம் இந்த குழந்தையை எடுத்துக்கொள் என கெஞ்சுவதை தவிர வேறு எதுவும் வழி தெரியவில்லை அவருக்கு. அன்றைக்கு இரவு வழக்கத்திற்கு மாறாக அவரது பிள்ளைகள் ஃபோன் செய்ய கிருஷ்ணவேணிக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஃபோனில் நல்லபடியாக பேசிக்கொண்டிருந்த மகனும் மகளும் உங்களுக்கு சில ஆச்சரியங்கள் என சொன்னதோடு ஃபோனை வைத்து விட்டார்கள். என்ன என தெரியாமல் நாகராஜன் மண்டை குழம்பியது. ஒருவேளை வீட்டுக்கு எதுவும் வந்துடுவாங்களோ என சந்தேகம் கொண்டவர் அவசரமாக வீட்டை சுத்தம் செய்ய சொல்லி ஆட்களை வர வைத்தார். மறுநாளே அவர் நினைத்தது போல மதியம் வந்து சேர்ந்தனர் அவரது மகன், மகள் மற்றும் பேர குழந்தைகள். அத்தியாயம் 60. மாதவனுக்கு கோபத்தில் என்ன சொல்கிறோம் என்றே தெரியாமல், நந்தினியை இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு தாண்டா நீ ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க, நல்லபடியா அவ கல்யாணம் பண்ணிட்டு வாழறதுல உனக்கு சந்தோஷம் இல்லை, அதனால எங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காகவே நீ ஒவ்வொரு காரியமும் பண்ற ரகு என்றான். வீணா வார்த்தையை விடாத மாதவா, நான் ஏன் கல்யாணத்தை நிறுத்தினதுல நந்தினியோட வாழ்க்கை எங்க கெட்டு போச்சு? அந்த பொண்ணு வேறொரு பையனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படிடா கட்டாயத்தாலி கட்ட முடியும்? அப்போ அந்த பொண்ணையே வேண்டான்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை ஓகே பண்ணியிருக்கலாம்ல? கல்யாணம் வரைக்கும் வந்து எதுக்கு நிறுத்தின? அந்த பொண்ணு உதவி கேட்டா, அவளை அவங்க அப்பா அம்மா வீட்டை விட்டு வெளியே விடுறது இல்லையாம், அதனால தான் அவளுக்கு உதவி பண்ணினேன். இதில் என்னோட வாழ்க்கையும் கெட்டு போகலை, அந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெட்டு போகலை. ஆனால் நீ நந்தினி வாழ்க்கை என்னால் கெட்டுச்சுன்னு சொல்கிற. என்னால் ஒரு துரும்பளவு கூட நந்தினியோட வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வர நான் விட மாட்டேன், விட்டதும் இல்லை.
சும்மா வியாக்கியானம் பேசாத ரகு. அந்த கல்யாணம் மண்டபம் வரைக்கும் வந்து நின்னா அடுத்து உனக்கு கல்யாணம் பண்ண வர பொண்ணுங்க யோசிப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதானே நீ வேணும்னே பண்ணியிருக்க. உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை அதானே? மாதவா, நான் அத்தனை முறை சொல்லிட்டேன் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பமே இல்லைன்னு. நீயும் எங்கள் அம்மாவும் அவ்வளோ சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான் நான் கல்யாணத்துக்கு ஓகே பண்ணினேன். அந்த பொண்ணு அப்படி ஒரு உதவி கேட்பான்னு தெரிஞ்சு நான் ஒன்றும் ஓகே பண்ணலை. அந்த பொண்ணு வேற ஒருத்தரை மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது என்னால் எப்படி அவள் கூட குடும்பம் நடத்த முடியும்? கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா என்று விட்டு அவன் பைக்கை எடுக்க ரகுவை போக விடாது முன்னே போய் நின்ற மாதவன், அப்போ இன்னும் உன் மனசில் நந்தினி தான் இருக்கா. அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அப்பவும் கூட நீ அவளை நினச்சிக்கிட்டு தான் இருக்க. இதுக்கு பேர் என்ன ரகு? மாதவா, திரும்பவும் சொல்கிற, வார்த்தையை விடாத. எனக்கு நந்தினியை பிடிச்சிருக்குன்னா அது அவளோட தப்பு கிடையாது. இதனால் அவள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீ சந்தோஷமாக தானே இருக்க நந்தினி கூட. எனக்கு அது போதும். கிளம்பு. எங்கடா கிளம்ப சொல்கிற? நண்பனோட மனைவியை மனசில் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிற. எப்படிடா போக விட முடியும்? மாதவனின் சட்டையை இறுக்கி பிடித்து ரகுவும், இன்னொரு வார்த்தை என்னை பற்றியோ நந்தினியை பற்றியோ சொல்லாத. எனக்கு அவளோட நடக்கிருந்த கல்யாணம் நின்றுடுச்சு. அவள் வாழ்க்கையில் என்னோட சாப்டர் முடிஞ்சு போயிடுச்சு. திரும்ப எதையாவது கிளறி விட்டு பிரச்சனை பண்ணிக்காம கிடைச்ச வாழ்க்கையை நல்லா வாழப்பாரு. நந்தினியை சந்தோஷமாக பார்த்துப்பேன்னு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். மறந்துடாத என ரகு கடுப்போடு போக மாதவன் வந்த கோபத்திற்கு வீட்டுக்கு வந்து நந்தினியிடம் கத்த ஆரம்பித்தான். எல்லாமே உன்னால தான் நந்தினி. நீ கொடுத்த இடம்தான். அவன் அப்படி பேசுகிறான். அவருக்கு விருப்பம் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரியாது நந்தினி. அவன் கல்யாணம் பண்ணிகிட்டே ஆகணும். இது என்ன கட்டாய முடிவாக இருக்குங்க? மாமாவுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க. ஏன் அவனும் உன்னை நினச்சிட்டு இருக்கிறது உன் மனசுக்கு குழுகுழுன்னு இருக்கோ? என்னங்க? கிட்டத்தட்ட அலறியே விட்டாள். மாதவன் அதன் பிறகு தான் என்ன சொன்னோம் என உணர்ந்து அவளை சமாதானப்படுத்த வர அவளோ அவனை பார்க்க கூட பிடிக்காமல் பக்கத்து அறைக்கு போய்விட்டாள். அங்கு போய் கத்தி கதறி அழுதாள். மாதவனின் தாய் என்னவென கேட்க சின்ன சண்டை என்றவன் என்ன சண்டை என கடைசி வரை சொல்லவில்லை. அவளோ அழுது அழுது ஓய்ந்து போனாள். கண் முன்னே பழைய நினைவுகள் வேறு வந்து தொலைத்தது. கதவை மாதவன் விடாமல் தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருக்க இவளது நினைவுகள் பழைய விஷயத்தை நினைவுபடுத்தியது. அன்பான குடும்பத்தில் ஒற்றை ராணியாக பலம் வந்தவள்தான் நந்தினி. அத்தைகள் அன்பு அளவில்லாமல் கிடைத்தது. ஆனால் தாயின் அன்பு மட்டும் கிடைக்கவே இல்லை. ஆனால் ரகுவின் அன்பில் உருகிப்போய் பள்ளி நாட்களை அவள் கடத்த அவள் மனதையும் கடத்திட ஒரு ஆள் வந்து சேர்ந்தான். ஆனால் ஜாதி வேறு, குடும்ப நிலை வேலையெல்லாம் வேறு. ஆனால் அவன் பாசத்தை அள்ளி தெளித்து இவளை பார்த்து கொண்டான். பள்ளி முடிந்து கல்லூரி போகும் வரை இந்த காதல் ரகசியமாக போய் இறுதியில் பலரறிய பேசப்பட்டது. அதற்காகவே ரகுவுக்கு நந்துவோடு திருமணம் ரெடியானது. அண்ணனின் சொத்துக்கள் அனைத்தும் வரப்போகிறது என சந்தோஷமாக இருந்த முத்துலட்சுமி நந்தினியை நன்றாக பார்த்து கொண்டார். ரகு நந்து மேல் பாசமாக இருப்பதாலேயே பிரசாத்துக்கு நந்தினியை பிடிக்காது. அதோடு அவள் அழகு வேறு பிரசாத்தை தொல்லை செய்தது. கோதண்டத்தின் மகள் கீழ்ஜாதி பையனோடு ஊர் சுற்றுகிறாள் என ஊருக்கே தெரிந்து போனது. ஆனாலும் கூட அவள் பால் கொண்ட காதலில் உண்மையை கொண்டிருந்தான் ரகு. எக்கி தவழ்ந்து அவள் தரையில் வலம் வந்தது முதல் அவளைத்தான் உயிராக எண்ணினான். பள்ளியில் அவளுக்கு பாதுகாவலன், பரீட்சைக்கு சொல்லிக் கொடுக்கும் வாத்தியார், தோளோடு தோளிடித்து சிரித்து பேசும் தோழன், அவள் காய்ச்சலில் படுத்தால் கண் கொட்டாமல் அவளை பார்த்து கொள்ளும் சேவகன், பாசத்தில் பெற்றெடுத்த தாய்க்கிணையாக இருப்பவன். இப்படி எல்லாமுமாக இருந்தவனை காதலனாக மட்டும் ஏற்றுக்கொள்ள அவளால் முடியவில்லை போலும். காதலன் சொன்னதால் ரகுவிடம் காதலை மறைத்தாள். அவசரமாக காதல் மலர்ந்தது. அதன் பிறகு காமமும் பிறந்தது. சீண்டல், கொஞ்சல், கெஞ்சல் எல்லாம் அதிகமானது. அதிகப்படியான பாசம் அவளை எதையும் செய்ய துணிய வைத்தது. அதனால் துணியை அவளது கைகள் கலற்ற வைத்தது. கல்லூரி படிப்பில் பாதியிலேயே ரகுவுடன் திருமணம். மாமனை ஏமாற்ற முடியாது உண்மையை சொன்னாள். அவனோ திருமணம் வேண்டாம் என சொல்ல கோதண்டம், முத்து என எல்லோரும் சேர்ந்து, ரகு அவ சின்ன பிள்ளை, அந்த பைய கூட போனா சந்தோஷமா இருக்க மாட்டா, கஷ்டப்படுவா உன் நந்தினி என அத்தனை தூரம் பேசி அவனது மனதை கலைத்தார்கள். அதோடு அவளது காதலன் காணாமல் போய்விட்டான். தொடர்பு கொள்ள நினைத்து நினைத்து ஏமாற்றம்தான். நந்தினி எதுவும் பேசாத ஊமையாக அழ ஆரம்பித்தாள். கல்யாண வேலை தடபுடலாக நடந்தது. தவறாக பேசிய ஊர்வாய் நல்லபடியாக பேச வேண்டும் என மெனக்கெட்டு எல்லாம் செய்தார். ரகுவும் மனதுக்கு பிடித்த பெண் தனக்கு கிடைக்கப் போகிறாள் என சந்தோஷமாக இருந்தான். அவன் பார்வைக்கு நந்துவின் காதலன் வில்லன். அவனிடமிருந்துதான் தான் நந்துவின் வாழ்க்கையை காப்பாற்றப் போகிறோம் என நினைத்தான். ஆனால் திருமணத்திற்கு முதல் நாள் இரவு நந்துவின் காதலன் வந்து நின்றான். ரகு துடித்து போனான். நந்து அவன் காலில் விழுந்தாள், கதறினாள். அவளது கண்ணீரை பொறுத்து கொள்ள முடியாத ரகு தனது வாழ்க்கை போனால் போகட்டும் என அவளை காதலனோடு போக உதவி செய்தான். விஷயமறிந்த கோதண்டம் அன்றைக்கே அவளை தலைமுழுகிவிட்டார். காதலனோடு ஓடிப்போனவளை கண்டதுண்டமாக்கும் எண்ணத்தில் கோதண்டம் இறங்க, அப்படி நடந்தால் நான் இறந்து விடுவேன் என ரகு சொல்லவும் கோதண்டம் அமைதியாகி போனார். வேறு ஜாதி பையனை திருமணம் செய்து கொண்ட நந்துவை ஒதுக்கி வைத்தார். ஆனால் அடுத்த 6 மாதத்தில் கணவன் இறந்து போக
வாழ்க்கையே சூனியம் பிடித்து போய் இருந்தவளை வீட்டுக்கு கூட்டி வந்து அவளை பார்த்து கொண்டது எல்லாமே ரகுதான். அவள் உடைந்து அமர்ந்தபோது அவளுக்கு ஆறுதல் சொல்லி பக்கபலமாக இருந்தது ரகுதான். அப்படிப்பட்டவனை தன்னோடு வைத்து இப்படி பேச எப்படி மாதவனுக்கு மனம் வந்தது என நெஞ்சம் உடைந்து போனாள் நந்து. உண்மையாவே அவர் இப்படித்தான் சொன்னாரா மணி? பின்ன நான் என்ன உன்கிட்ட போய் சொல்ல போறேனா? இவர் வந்து பேசுறத பார்த்தா நல்லவரா கெட்டவரான்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியலையே. அதான் புள்ள, எனக்கும் தெரியல. மனுஷன் நல்ல விதமா எனக்கு மரியாதையெல்லாம் கொடுத்தாரு. வார்த்தையை கூட கோபமா பேசல. நார்மலா சிரிச்சுக்கிட்டே நல்ல விதமா தான் பேசினாரு. பேசுற வார்த்தையில கூட தப்பா எதுவும் இல்லை. ஆனா ஏதோ ஒன்று தப்பாவே தோணுது. நல்லா குழப்பற நீ. அட உண்மையதான் புள்ள. நம்ம கவி மட்டும் அவர் குடிக்கிறதுல எனக்கு பிரச்சனைன்னு சொன்னா அவர் கண்டிப்பா குடியை விட்டுடுவாராம். இப்போ நம்ம கவிதா கிட்ட தான் பேசணும். தங்கச்சியே வர சொன்னேன். ஏன் இன்னும் வரல? அவங்க அம்மா இப்போ எல்லாம் அடிக்கடி வெளியே விட மாட்டேங்கிறாங்க. நானும் சொல்லியிருக்கேன், வந்துடுவா, கொஞ்ச நேரம் பொறு. சற்று நேரத்தில் கவிதா வந்து சேர இவர்கள் இருவரும் ராஜதுரையிடம் என்ன சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தார்கள். அவளோ ஒரே வார்த்தையில் அவர் குடிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என சொல்ல இவர்கள் இருவரும் தலையில் கை வைத்து கொண்டனர். ஆடி கூறுகிட்டவளே, ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா? இல்லை பூவு, அவர் மற்ற குடிகாரங்க மாதிரி குடிச்சிட்டு சண்டை போடுற ரகம் கிடையாது. அவருக்கு என்ன கஷ்டமோ அவர் குடிக்கிறாரு. அதை போய் என்னால் நிறுத்தவும் முடியாது. இங்கே பாரு புள்ள, அவர் தான் உனக்குன்னு நிச்சயம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது மனுஷனை குடியிலிருந்து நிறுத்தி நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது உன் கடமை இல்லையா? அவரே சொல்லியிருக்காரு, அடுத்தவங்களை திருத்துறதுக்காக நாம் இந்த பிறப்பை எடுக்கலைன்னு. நான் குண்டா ஏன் இருக்கேன்னு அவர் வந்து என்கிட்ட கேட்கல. அது மாதிரி அவரையும் ஏன் குடிக்கிறீங்கன்னு நான் ஏன் போய் கேட்கணும்? அவர் வாழ்க்கையே வாழ போகிறாரு, நான் என் வாழ்க்கையே வாழ போகிறேன். 2 பேரும் ஒரு வீட்டில் இருக்க போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் 2 பேரும் மண்டையை போட்டு உடச்சிக்காம தயவு செஞ்சு வீட்டுக்கு போகிற வழியை பாருங்கள். உங்களுக்கும் கல்யாணம் ஆக போகுது. ஊரை சுத்தாதீங்க, நான் கிரவுண்டுக்கு போகணும். சொல்லிவிட்டு கவி கிளம்பிவிட இவர்கள் இருவரும் போகும் அவளையே கவலையோடு பார்த்தார்கள். கிரவுண்டுக்கு போய் உடற்பயிற்சியெல்லாம் செய்தவள் கிளம்பும் நேரத்தில் வந்து சேர்ந்தான் ராஜதுரை. வழக்கம் போல கையில் ஒரு பாட்டில். ஆனால் இந்த முறை பீர் பாட்டில் அல்ல, ஒரு கோக் பாட்டிலினை கையில் வைத்திருந்தான். அவளுக்கும் ஒன்றை தூக்கி போட்டவன் இருவரும் சேர்ந்து காரில் சாய்ந்து கொண்டு சியர்ஸ் சொல்லி அதை குடித்தார்கள். கவி, உன்கிட்ட ஃபோன் இருக்கா? இவள் நம்பரை சொல்ல குறித்து கொண்டவன், சரி, நாளைக்கு காலையில் முக்கியமாக ஒரு கல்யாணத்துக்கு போகணும். வீட்டில் அம்மா அப்பா போகலை, வரியா? போயிட்டு வரலாம். நமக்கு கல்யாணம் ஆகாமல் ஒன்றா போகக்கூடாது. அதெல்லாம் நீ ஒன்றும் பார்க்காத, இது என் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் தான், நீ வா. இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நான் வேற எதுக்கு என தன் உடலை அவள் பார்க்க அவளை ஒரு சுற்று சுற்றி வந்து பார்த்தவன் காரில் சாய்ந்து, கவி, நீ வந்து தான் ஆகணும். ஏன்னா நமக்கு கல்யாணம் ஆனாலும் அவங்க வருவாங்க. அப்போ நீ குண்டா இருக்கிறத பார்த்து, என்னடா உன் ஒய்ஃப் குண்டா இருக்காங்கன்னு கேட்டு கிண்டல் பண்ணா நீ கல்யாணம் அன்னைக்கு மேடையில் அழுவ. அப்போது மேக்கப் எல்லாம் கலைஞ்சு ஃபோட்டோ எடுக்கும்போது கேவலமாக இருப்பேன். அதுக்கு இப்போவே வந்துட்டினா அவங்களும் இப்போவே கிண்டல் பண்ணிடுவாங்க. நீயும் அழுதுட்டு வந்துடலாம். கல்யாணத்துக்கு வந்து கிண்டல் பண்ணால் உனக்கு புதுசாக தெரியாது. நீ அழமாட்ட, மேக்கப் கலையாமல் நல்லா இருக்கும், ஃபோட்டோவும் நல்லா இருக்கும். அன்னைக்கு ஃபோட்டோ நல்லா இல்லைன்னா அதுக்கப்புறம் நீ என்ன நினச்சாலும் அதே கல்யாண ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதனால் நீ நாளைக்கு வந்து அழுதுடு என சொல்லி கிண்டல் செய்துவிட்டு போனான். கோக் பாட்டில் கொண்டு அவன் மேல் அடிக்க வந்தவள் அவன் சடாரென திரும்பி பார்க்கவும் தலையை குனிந்து கொண்டாள். சிரித்துவிட்டு காரில் இருந்து எடுத்து வந்த உடையை அவளிடம் கொடுத்துவிட்டு கண்ணடித்து விட்டு போனான் ராஜதுரை. நாகராஜன் நினைக்கவே இல்லை அவரது பிள்ளைகள் வந்து வாசலில் நிற்பார்கள் என. வந்து சேர்ந்தவர்கள் தந்தையை கட்டிப்பிடித்து தாயை போய் பார்க்க அவரது நிலையை பார்த்து கண்ணீர் வடித்தார்கள். எப்படிப்பா வச்சு சமாளிக்கிறீங்க என ஆழ்ந்த அனுதாபங்களை நாகராஜன் மீது வீச, அவரும் நல்லவர் போலவே, அவளுக்கு என்னடா குறைச்சல், அவ என்னோட ராஜாத்திடா, நான் பார்த்துக்காம வேற யார் பார்த்துக்குவா? இந்த ஜென்மம் மட்டும் இல்லாமல் இன்னும் 7 ஜென்மத்துக்கு அவதாண்டா எனக்கு பொண்டாட்டியா வரணும் என்றார். தந்தையின் காதலை பார்த்து வியந்து போனார்கள் மகனும் மகளும். ஆமாப்பா, என்னாச்சு? அம்மா உடம்புல நிறைய காயம் இருக்கு. 1-2 இருந்தால் சொல்லலாம், உடம்புல நிறைய வியாதி. அது போக தானா எந்திரிச்சு நடக்கிறேன்னு அவளே போய் அத்தனை முறை விழுந்துட்டா. நான் செத்து போறேன்னு சொல்லி சாட்டையை வச்சு உடம்பெல்லாம் அடிச்சுக்கிட்டா. எவ்வளோ ரணமானாலும் அவ உயிர் வாழ்றது எனக்காக மட்டும்தான். மகன் மகள் அனைவரும் இவரது கதையில் உருகித்தான் போனார்கள். அனைவரின் முன்பும் அன்போடு மனைவியிடம் பேசுபவர் அவருக்கு செய்ய வேண்டிய சேவைகளை எல்லாம் மாங்கு மாங்கு என்று செய்ய மகன் மகள் இருவரும் பூரித்து போனார்கள் தந்தையை பார்த்து. மீனா கொடுத்த மாத்திரை வேணியின் கருவை கலைத்து உதிரம் அவரது கால்களுக்கிடையே வெளியேற டைப்பரை மாற்றிக்கொண்டே இருந்த நாகு ஓரளவுக்கு மேல் கடுப்பாகி ஓங்கி அரைந்து விட்டார். அரைந்ததும் வழியில் கிருஷ்ணவேணி கத்திவிட அப்பொழுதுதான் நினைவுக்கு வந்தது மகன் மகள் வீட்டில் இருப்பது. இதில் ஒரு பேர குழந்தை விளையாடுகிறேன் என ஜன்னல் பக்கம் போனது இவர் மனைவியை அறைந்ததை பார்த்துவிட்டது.